இந்திய கிரிக்கெட்டின் என்றும் சூப்பர் ஸ்டார் ஆன முன்னாள் வீரர் யுவராஜ் சிங் சில நாட்களுக்கு முன்பாக ஏதாவது T20 லீக் அணிகளுக்கு பயிற்சியாளராக இருப்பதற்கு விருப்பம் தெரிவித்திருந்தார். மேலும் எதிர்காலத்தில் இந்திய அணி ICC தொடர்களில் விளையாடும் பொழுது இளம் வீரர்களுக்கு அந்த அழுத்தத்தை எப்படி எதிர்கொள்வது என்று பயிற்சி அளிக்க குறிப்பிட்ட தொடரில் மட்டும் மெண்டராக இருப்பதற்கும் விருப்பம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அவர் மீண்டும் கிரிக்கெட் வீரராகவே களம் இறங்க இருக்கிறார். அதுவும் ஒரு அணிக்கு கேப்டனாக களம் இறங்க இருக்கிறார். மேலும் அந்த அணியில் பாகிஸ்தான் அணியைச் சேர்ந்த பாபர் அசாம் மற்றும் இமாம் உல் ஹக் ஆகியோர் விளையாட இருக்கிறார்கள். தற்பொழுது இந்த செய்தி இந்திய கிரிக்கெட் ரசிகர்களிடையே பெரிய ஆர்வத்தை தூண்டியிருக்கிறது. யுவராஜ் சிங் லெஜண்ட் கிரிக்கெட் டிராபி 2வது சீசனில் நியூயார்க் சூப்பர் ஸ்டார் ஸ்ட்ரைக்கர் அணிக்கு கேப்டனாக பொறுப்பேற்க இருக்கிறார். இந்த அணியில் பாகிஸ்தானின் பாபர் அசாம் மற்றும் இமாம் உல் ஹக் ஆகியோர் இடம்பெற்றிருக்கிறார்கள். மேலும் இவர்களுடன் ரசித் கான், கீரம் பொல்லார்ட், மதிஷா பதிரானா, குர்பாஸ், நசீம் சா, ஆசிப் அலி மற்றும் முகமது அமீர் ஆகியோர் விளையாட இருக்கிறார்கள். இந்த தொடரின் முதல் சீசன் போட்டி 20 ஓவர்கள் கொண்ட T20 வடிவத்தில் நடத்தப்பட்டது. 2வது சீசன் போட்டியை விறுவிறுப்பாக்குவதற்காக மொத்தம் 90 பந்துகள் கொண்ட 15 ஓவர் போட்டியாக நடத்தப்பட இருக்கிறது. இந்த தொடர் வருகின்ற மார்ச் மாதம் 7ஆம் தேதி துவங்கி 18ஆம் தேதி வரையில் இலங்கையின் கண்டி மைதானத்தில் நடக்க இருக்கிறது. இந்த தொடரின் முதல் சீசன் இந்தியாவில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. முதல் சீசனின் இறுதிப் போட்டி நடத்த முடியாமல் போக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற இந்தூர் நைட்ஸ் மற்றும் கவுகாத்தி அவெஞ்சர்ஸ் 2 அணிகளும் சாம்பியன்களாக அறிவிக்கப்பட்டன. மேலும் இந்த தொடரில் 2வது சீசனில் ஒரு பந்து வீச்சாளருக்கு 3 ஓவர்கள் என 5 பந்து வீச்சாளர்கள் ஒரு அணியில் இருப்பார்கள். 10 ஓவர்கள் அதாவது 60 பந்துகள் வீசி முடிக்கப்பட்ட பின்னால் ஒரே ஒரு பந்து வீச்சாளருக்கு மட்டும் கேப்டன் 4வது ஓவரை கொடுக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் கிரிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.